சிந்தனை மனமே, சிந்தனை மனமே, தினமே சிந்தனை மனமே. சிந்தனை களஞ்சியம். இன்றைய சிந்தனை களஞ்சியத்தில் இடம்பெறுவது, நான் ஏன் திரும்பி வாழ வேண்டும்? இள வயதிலேயே என்னை ஞானி என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் எங்கு சென்றாலும் என்னை காண மக்கள் கூட்டம் திரண்டது. ஞானி அடையாளம் உலகம் முழுவதும் என்னை கொண்டு சேர்த்தது. எனக்கு அப்போது 20 வயது இருக்கும். உலகில் எல்லாமே தலைகீழாக நடப்பதாக எனக்கு தோன்றியது. வீட்டுக்கு வீடு சண்டை, நாட்டுக்கு நாடு சண்டை, இனத்துக்கு இனம் மோதல், மதங்களுக்குள் வேற்றுமை, மக்களுக்குள் ஒற்றுமை இல்லை. உலகம் அமைதி பெற எனக்கு வழிமுறை தோன்றியது. எனக்கு தோன்றிய வழிமுறையில், சித்தாந்தத்தில், கொள்கையில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை பிறந்தது. அதை அனைவரும் பின்பற்றினால் உலகம் அமைதி பெறும். ஆகவே நான் நினைப்பது போல் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என எண்ணினேன். எனது சித்தாந்தத்தை பரப்புவதற்காக 20 ஆண்டு காலம் பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டேன். நாட்டின் தலைவர்கள் பலரை சந்தித்தேன். அமைதிக்கான வழிமுறைகள் பற்றி விவாதித்தேன். நான் கூறும் திட்டங்களை கையாண்டால் ஒற்றுமையுடன் வாழ முடியும் என்பதை விளக்கினேன். 20 ஆண்டுகள் கடந்தது. நிலைமையில் அணு அளவும் மாற்றம் ஏற்படவில்லை. உலகம் முழுதும் மாற்ற முடியும் என்பது அவ்வளவு எளிதல்ல. நாட்டை மாற்றினால் என்ன? இந்த முயற்சியில் சுமார் 15 ஆண்டுகளை செலவிட்டேன். தலைவர்கள் பலரை சந்தித்தேன். அமைதிக்கான வழிமுறைகள் பற்றி விவாதித்தேன். 15 ஆண்டுகள் சென்றும் நாட்டில் ஒரு மாற்றமும் இல்லை. நாடு என்பது கூட அதிகம். நாம் இருக்கும் ஊரையாவது மாற்றலாம் என்று கஷ்டப்பட்டு 10 ஆண்டுகள் உழைத்தேன். ஊர்க்கூட்டம் கூட்டினேன். தெருவில் நின்று பிரச்சாரம் செய்தேன். பிரார்த்தனை கூட்டம் நடத்தினேன். 10 ஆண்டுகளும் சென்றது. ஒரு மாற்றமும் இல்லை. ஊரைத்தான் மாற்ற முடியவில்லை. சரி, என் வீட்டில் உள்ளவர்களையாவது திருத்தலாம் என்று சில வருடங்கள் முயன்றேன். என் உடன் பிறந்தோரை, எனது உறவினர்களை ஒற்றுமையாய் அமைதியாய் இருக்க வலியுறுத்தினேன். ஒன்றுமே நான் நினைத்தது போல் நடக்கவில்லை. இப்போது நான் மரணப்படுக்கையில் எனது கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்போதுதான் முதலாக நான் என்னை மாற்ற வேண்டும் என்ற உணர்வு வந்தது. அப்படி என்னை மாற்றியிருந்தால் நானும் அமைதி அடைந்திருப்பேன். என் குடும்பத்திலும் அமைதியை கொண்டு வந்திருக்க முடியும் என்பது புரிந்தது. அடுத்தவர்களை மாற்ற முயன்றேனே தவிர என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என ஒரு நாளும் எண்ணியதில்லை. மனைவியை திருத்த வேண்டும். கணவனுக்கு மனைவி திருந்தினால் போதும். மகன் நாம் சொல்வதை கேட்க வேண்டும். மகனுக்கோ அப்பா தான் சொல்வதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வயதானாலே இப்படித்தான். எனது ஆசிரியர் எப்போதும் இப்படித்தான். எனது மேனேஜர் திருந்தவே மாட்டார். பக்கத்து வீட்டு பையன் திருந்தாத வாள். இந்த அரசியல்வாதிகளே இப்படித்தான்.
அவர்களால் தான் நாட்டில் இவ்வளவு குழப்படியும். அரசாங்க உத்தியோகத்தர்கள் திருந்துவது எப்போதோ. போலீஸ் என்றாலே அடவாடிதான். ஜாதி தலைவர்கள் திருந்த போவதில்லை. மதகுருமார்கள் திருந்த இனி ஒரு ஜன்மம் வேண்டும். பத்திரிகைக்காரர்கள் எப்போதும் இப்படித்தான் திருத்து எழுதுகிறார்கள். டிவிக்காரர்கள் திருந்த மாட்டார்களா? எழுத்தாளர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டியே ஒளிந்தார்கள். எப்படி ஒரு பெரிய பட்டியல்! இந்த உலகமே திருந்த வேண்டும். நான் மட்டும் இப்படியே தான் இருப்பேன். வேதாத்திரி மகர்ஷி ஞான களஞ்சியம் நூலில் தன் குற்றம் உணர பிறர் குற்றங்களை மன்னிப்போம் என பின்வரும் பாடலில் குறிப்பிடுகிறார். தன் குற்றம், குறை, கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மென்மைக்கே மனம் உயரும். பிறர் தவற்றால் மிக வருத்தம். சொந்தமது வந்த போதும் நன்மைக்கேயாம். செய்த பாவம் போச்சு, நான் கண்ட தெளிவு இது நலமே பெற்றேன். திருந்து வாழ்வதை பின்வரும் பாடலில் கூறுகிறார். பழக்கமே பற்றாக பாசமாக பரிணமித்து சிக்கல் வாழ்விலாச்சு. இழக்கின்றோம் இயற்கை வள இன்பமெல்லாம். இதை உணர்ந்து ஏற்றபடி திருந்தி வாழ்வோம்.